இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராம்பஸ்னால் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறமா ஏரியா ஆஃப் த ராம்பஸ். முதல்ல ராம்பஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெக்டாங்கிளுடைய ஏதாவது ரெண்டு கார்னரை ஸ்லைட்டாக மூவ் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய அந்த புது ஷேப்பு தான் பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்கொயருடைய ஏதாவது ரெண்டு கார்னரை ஸ்லைட்டாக மூவ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த புது ஷேப்பு தான் ராம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏற்கனவே நம்ம குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதாவது 4 sided closed figure is called quadrilateral. அதாவது குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா அதுக்கு 4 sides இருக்கணும், அது அட் த சேம் டைம் அது க்ளோஸ்டாக இருக்கணும். சரியா? இப்போ இந்த குவாட்ரிலேட்ரலில் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா அதை வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேரலோகிராமில் 4 sides ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து ராம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? I will repeat once again. The quadrilateral is a 4-sided closed figure. In a quadrilateral, if opposite sides are parallel, then it is a parallelogram. And in a parallelogram, if all the 4 sides are equal, then it is called rhombus. Okay? ஸ்கொயரை வந்துட்டு நம்ம ராம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ராம்பஸுக்கு வந்து 4 sides ஈக்குவலாக இருக்கணும், அது வந்து ஸ்கொயரில் இருக்குது. அதனால் நம்ம ஸ்கொயரை வந்து ராம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் த கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதாவது ராம்பஸை வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கொயருக்கு வந்து 4 angles ரைட் ஆங்கிள்ஸாக இருக்கணும், இங்கே வந்து அப்படி இல்லை. அதனால் நம்ம ராம்பஸை வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது ராம்பஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்போ ராம்பஸில் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும் அப்படின்னா, ஆல் த 4 sides ஆஃப் த ராம்பஸ் ஆர் ஈக்குவல். அப்படி இருக்கும்போது பிசி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 3 cm. ரைட்? நெக்ஸ்ட், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். பேரலோகிராம் மாதிரியே தான் இங்கேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஆல் த opposite sides are parallel. Okay, next, one of the angle of rhombus வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது rhombus உடைய ஒரு ஆங்கிள் A வந்து 35 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் ஆங்கிள் C என்னன்னு கேட்குறாங்க. அதாவது rhombus உடைய ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஆங்கிள் A 35 degree அப்படின்னா ஆங்கிள் C is also equal to 35 degree. Okay, so opposite angles are equal. Next, angle A கொடுத்துருக்காங்க 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் D கேட்டிருக்காங்க, அதாவது adjacent angle கேட்டிருக்காங்க. நமக்கு ராம்பஸோடைய ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, adjacent angles are supplementary. அப்படின்னா இப்போ sum of the two adjacent angles is 180 degree. Therefore, angle D is equal to 180 minus 35. That is equal to 145 degree. Okay. So, in a rhombus, adjacent angles are supplementary and opposite angles are equal. Okay. Next property, diagonals bisect each other at right angles. These diagonals bisect each other at right angles. Right angles னு சொல்லும்போது இந்த 4 angles பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரியாக இருக்கும். 4 angles எதெல்லாம்னா, ஆங்கிள் AOB இந்த ஆங்கிள், angle BOC இந்த angle, angle COD இந்த angle, next angle AOD இந்த angle. இந்த 4 angles-உம் உங்களுக்கு right angles-ஆக இருக்கும். சரியா? That is, diagonals bisect each other at right angles. The angle AOB equal to angle BOC equal to angle COD equal to angle AOD equal to all angles are equal to 90 degree. Okay, next, diagonals bisect each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னா this AO is equal to OC. This length is equal to this length. AO is equal to OC. If AC is equal to 10 cm, if the length of AC is given to be 10 cm, then what is AO? This half is nothing but 5 cm. Okay, 5 cm. AO is 5 and OC is also equal to 5 cm.
இதே மாதிரி தான் இங்கே this OD is equal to OB. These two are equal. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், diagonals bisect each other. Okay, next the diagonals bisect பண்ணும்போது இந்த ஆங்கிள்ஸும் bisect ஆகுது. இந்த 4 ஆங்கிள்ஸும் உங்களுக்கு bisect ஆகுது. அதாவது இப்போ ஆங்கிள் BAC இந்த ஹாஃப் ஆங்கிள் வந்து உங்களுக்கு 23 டிகிரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா the other half இந்த half அவங்க கேட்குறாங்க. அதாவது ஆங்கிள் CAD இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், this is also equal to 23 degree. Since the diagonals bisect the angle BAD and hence this diagonal acts as a symmetry, line of symmetry for this angle. கரெக்டா? ஓகே, இதே மாதிரி இந்த 4 ஆங்கிள்ஸுமே உங்களுக்கு வந்து bisect ஆகும். ரைட், இந்த diagonals bisect each other at right angles இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். சரியா? அதாவது எப்படியெல்லாம் கேட்கலான்னா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய 4 ஆங்கிள்ஸில் ஒரு ஆங்கிள் கேட்கலாம். அப்புறமா இந்த லென்த்து டயக்னல்ஸ் உடைய ஃபுல் லென்த் கொடுத்துட்டு ஹாஃப் லென்த்து கேட்பாங்க. அப்புறமா இந்த ஆங்கிளில் இந்த 1/2 கொடுத்துட்டு the other half கேட்பாங்க. சரியா? Next property, the diagonals divide the rhombus into 4 right angle triangles of equal area. Okay, now let us find the area of the rhombus if the diagonals are given. Here let us take the diagonal D1 first. This D1 divides the rhombus into 2 right angles. Therefore we can write area of the rhombus is same as area of the triangle ABC plus area of the triangle ADC. Right? Now we know the formula for area of the triangle, that is half base into height. Here base of triangle ABC, this triangle ABC, base of triangle ABC is AC. Right? Base half base into height of this triangle is BO or OB. Right? OB. Next area of the triangle ADC, this triangle, that is half base of this triangle is AC and the height is OD. Right? Here we can see half AC is common, so let us take this outside, half AC, then we get OB plus OD inside. அது ஹாஃப் ஏசிங்கிறது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறதுனால நம்ம அதை வெளியே எடுத்துட்டோம். உள்ள அப்போ என்ன இருக்குன்னா OB ப்ளஸ் OD. ரைட்? நவ் half this AC is nothing but diagonal D1. Right? So AC, we write AC, instead of AC we write D1 into OB plus OD. Here OB plus OD is nothing but the diagonal D2. Right? D2. So we get area of the rhombus is equal to half D1 D2 square units. Right? So if the diagonals of a rhombus are given, area of the rhombus is equal to half D1 D2 square units. Understood? இந்த ராம்பஸை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன்ஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்புறமா இந்த தரையில் போடக்கூடிய டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராம்பஸ் ஷேப்பில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரயில்வே லைன்ஸ் கிராஸ் ஆகிற இடத்துல இந்த ராம்பஸ் ஷேப்பை பார்க்கலாம் அப்படின்றாங்க. சரியா? தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ராம்பஸ். அண்டர்ஸ்டுட்?